ஹலோ கைஸ், இன்றைக்கி ப்ராஜெக்ட் 9 அந்த ஈகிளை கலர் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் கலர் பண்ணி முடிக்கிறதுக்கு. பார்க்கறதுக்கு ஒரு ஈகிள், ஒரு மலை, அப்புறம் வந்து ட்ரீ அப்படி தானே இருக்கு. ஆனால் அந்த ஈகிளை கலர் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதே மாதிரி கைஸ், நான் ஈகிளை பற்றி ஒரு அன்னோன் ஃபேக்ட் ஒன்று படித்தேன். என்னென்னா, ஈகிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் பவர் இருக்குது. அதுதான் என்னென்னா சால்ட் கிளாண்ட். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஈகிள் வந்து சீ வாட்டர் குடிக்குது அப்படின்னா இதில் இருக்க சால்ட்டை வந்து அந்த கிளாண்ட் வந்து ரிமூவ் பண்ணிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஈகிளோட ஐஸ்க்கு மேலே லொக்கேட் ஆகிருக்கு இந்த சால்ட் கிளாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே கைஸ், ஈகிளை பார்க்கறதுக்கு ரெடியா? பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஈகிளில் பார்த்தீங்கன்னா அதோட பாடி வந்து ப்ரௌன் ஷேடில் தான் இருக்கும். நான் அந்த மாதிரி இதுக்கு எப்படிலாம் அந்த ரெட்டு ப்ரௌன்லாம் மிக்ஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி அதோட ஹெட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும். நம்மளால் ஒயிட் கொடுக்க முடியாது இல்லையா, அதனால் நான் எல்லோ ஷேட் வந்து கொடுத்தேன். ஸோ அது மாதிரி மவுண்டன் பார்த்திங்கன்னா எப்பயுமே ப்ரௌனில் தான் இருக்கும். ஆனால் நான் வந்து ஈகிளுக்கே உடம்பு ஃபுல்லாக அந்த ப்ரௌன் ஷேடில் கொடுத்ததால இதுவும் பின்னாடி நான் அதை கொடுத்தேன்னா ஈகிள் வந்து தனியாக தெரியாது. அதனால் நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் 10 பார்த்திங்கன்னா ஆமை, இந்த டாட்டாய்ஸ் தான் எப்படி வருதுன்னு பார்ப்போம்.